இப்போ நம்ம பார்க்குறதாங்க பர்மாவோட காசுங்க. இந்தியா மியான்மர் ஃப்ரெண்ட்ஷிப் ரோடு. அவங்க நாடு வந்து இப்போ கொஞ்சம் புட்டா இருக்குது, அதனால தான் இங்கே ஓடி பேங்காக்கு இருந்து போகிறது பேங்காக்லாம். இன்னுமே வந்துட்டு மியான்மர்காரங்க வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே வராங்க. நம்ம ஆளுங்க வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயப்படுறாங்க உள்ளே போகிறதுக்கு. ஏன்னா அங்கே ராணுவ ஆட்சி நடக்கிறனால. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்பா தமிழ், அம்மா வந்து ஓகே. இந்த போட்டுக்கு வருங்க. பேங்காங்கே வந்து 1700 கிலோமீட்டருங்க. ரங்கூன் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் வழியாக அவங்க போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிட் முன்னாடி வரைக்கும் உள்ள மக்கள் வந்து இந்த ரோடு வழியாக தான் பாஸ்போர்ட் என்ட்ரி பண்ணி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு இருந்தாங்க. பர்மாலேருந்து தான் வருது, அவங்களுக்கு தனியாக ஆள் இருப்பாங்க போய் கொண்டு வந்து இங்கேருந்து கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பிரச்சனைனால நிறைய பேர் ஓடி வந்து இங்கே நிறைய பக்கத்தில் இந்தியா ஒட்டியே நிறைய பேர் வீடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா மணிப்பூரில் மோரேன்னு சொல்லிட்டு ஒரு டவுனில் இருக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிக தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாமல் இங்கே மியான்மர் பார்டர்கிட்ட வாழ்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டவுனை நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் மியான்மர் பார்டர் இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் பார்டர், அதையும் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வழக்கம் போல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சங்கத்தில் தான் தங்கியிருந்தோம். ஸோ அப்படியே நம்ம கீழே இறங்கி போயிட்டு நம்ம ஒரு ஐயாவை பார்த்தோம்ல, அந்த கடை வச்சுருந்தார். அவரை போய் மீட் பண்ணிவிட்டு அவர் என் கூட வந்து இன்றைக்கி கொஞ்சம் அந்த இதை சுற்றி காமிக்கிறேன்ட்டார். அவர் இல்லாட்டி இன்னொருத்தர் யாராவது ஒருத்தர் வருவாங்க, அவங்க கூட சேர்ந்து நம்ம இதை சுற்றி பார்க்கலாம். ஸோ இந்தியா மியான்மர் பார்டர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய டவுனுங்க. ஸோ இதாங்க வந்து இந்தியா பர்மா ஃப்ரெண்ட்ஷிப் பார்டரு மியான்மரு. இன்னுமே வந்துட்டு மியான்மர்காரங்க வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே வராங்க. அதாவது இந்த டவுனுக்குள்ளே மட்டும் வராங்க. அவங்களுக்கு பர்மிஷன் இருக்குது. நம்ம ஆளுங்க வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயப்படுறாங்க உள்ளே போகிறதுக்கு. ஏன்னா அங்கே ராணுவ ஆட்சி நடக்கிறனால மேக்ஸிமம் யாரும் போகிறதில்ல. உள்ளே வந்துட்டு ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் நான் சொன்னேன் ஆல்ரெடி. பர்மாக்காரங்களாம் அந்த ஐடி ப்ரூஃபை கொடுத்து உள்ளே வருவாங்கண்டு இனிமேல் வந்துட்டு தான் இருக்காங்க. இந்த டவுனுக்குள்ளே மட்டும் வருவாங்க. ஃபஸ்ட்டு உள்ளேலாம் வந்து பார்த்திங்கன்னா பர்மாக்குள்ளே நம்ம கடையெல்லாம் நிறையா இருந்துச்சுங்க. இப்போ அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனது ராணுவ ஆட்சி வந்ததுக்கப்புறம் கடப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து உள்ளே போகிறதுக்கு வந்துட்டு இந்த லோக்கல்ஸுக்கு மட்டும்தான் அலௌடு. ஓகே, அப்படியே நம்ம வந்து இன்னொரு மெயினான ஒரு பார்டர் இருக்குங்க. இந்தியா மியான்மர் ஃப்ரெண்ட்ஷிப் பார்டரை பார்க்க தாங்க போயிட்டுருக்கோம். இப்போது அங்கெல்லாம் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நிறையா கடையெல்லாம் அப்படியே அடைச்சே கிடக்குங்க. இந்த மோரே டவுனும் கொஞ்சம் பெரிய டவுனாக தாங்க இருக்குது. மோகன் அண்ணே. சரி. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? மோரே மியான்மர் பவுண்ட்ரி. மியான்மர் பவுண்ட்ரி. இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் அது? அது இருக்கும் ஒரு 3-4 கிலோமீட்டர். போமா? போகலாம். वीरू भाई बाइक जा रहा है, टाटा कर दो. जा रहा है बोला ना. இவர் வந்து தமிழ் நல்லா பேசுகிறாரு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? அப்பா தமிழ், அம்மா வந்து இங்கே சீனக்காரன். ஓகே, இந்த லோக்கல் இவங்க குக்கி. அப்பா பேர்? அப்பா பேர் ரஃபீக். ரஃபீக். சரி சரி, ஓகே பார்க்கலாம். இங்கே நிறையா பேர் இந்த மாதிரி தாங்க. அந்த அப்போ இருந்தே மிங்கிள் மேரேஜ் நிறையா. ஓகே ஓகே, போய்ட்டு வரேன். இப்போ நேராக வந்து நம்ம கோயிலுக்கு நேராக போயிட்டுருக்கோம். அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு நேராக. ஆல்ரெடி நம்ம வந்திருப்போம் கோயிலுக்கு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா இந்தியா மியான்மரு பார்டர் போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி ஒரு பார்டர் போயிருக்கோம். இது வந்து வேறு பார்டர், அந்த பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம லோக்கல் வந்தனா லோக்கல் கூட யாராவது இங்கே தெரிஞ்சவங்க கூட போனால் தான் கொஞ்சம் நமக்கு வந்து சேஃபு. அந்த பார்டர் போகிறது மியான்மர் பவுண்ட்ரி. கரெக்டாக இந்த ரோட்டுக்கு அந்த சைடுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. இதுதான் பர்மா தேக்கு. பர்மா ஃபுல்லாமே தேக்கு மரம் தான். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பர்மா தேக்குன்னு சொல்லி. 50 வருஷம் மினிமம் 50 வருஷம் இந்த மாதிரிலாம் வரும் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த வீடு ஃபுல்லாமே பர்மா தான்ப்பா. மியான்மரில் பவுண்டரி பாருங்க. மாந்தலை, நியூ சம்தால் செக் போஸ்ட், பேங்காக்கு. இங்கேருந்து போகிறது பேங்காக்லாம். அதாங்க ஒரு பெரிய ஹைவேலாம் ஒன்று இருக்குல்லங்க. இங்கேருந்து நம்ம பேங்காக்கே 1700 கிலோமீட்ரு. இதாக போட்டுக்கு வருங்க. பேங்காக்கே வந்து 1700 கிலோமீட்டருங்க. இந்த மியான்மர் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம இங்கேருந்து நேராக வந்து நம்ம பேங்காக்கு தாய்லாந்து வரைக்குமே நம்ம போகலாங்க.
அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அங்கே இன்டர்நேஷ்னல் பவுண்ட்ரி போலாமா? இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பக்கத்தில் போய் அந்த பார்டரை காட்டுறேன். உங்களுக்கு அந்த ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்கும். பாதி வந்து இந்தியா, பாதி வந்து மியான்மர் பிரிட்ஜு பக்கத்தில் தான் இருக்குது. அப்படியே நம்ம போய் அதை போய் காட்டலாம். ஸோ அதாங்க அந்த பிரிட்ஜு. ரங்கூன் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜு வழியாக அவங்க போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ இதாங்க அந்த பிரிட்ஜ். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மியான்மர் போகிற வந்து இப்போ நார்மல் பீப்புள் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜை தான் யூஸ் பண்ணி உள்ளே போவாங்க. இந்த போட்டு பாருங்க, இந்தியா மியான்மர் ஃப்ரெண்ட்ஷிப் ரோடு. அப்படியே இதுக்கு நேரம் உள்ளே நம்ம போனோம். இதில் வந்துட்டு 2 கலரில் இருக்குது பார்த்தீங்களா அந்த பிரிட்ஜேவும். உங்களுக்கு நல்லா காட்டுறேன் இந்த சைடு வந்து. இப்போ இந்த பிரிட்ஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கலர் தெரியுது பார்த்தீங்களா? இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரு, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். ஆனால் அந்த கொஞ்சம் பெயிண்ட் கொஞ்சம் போயிடுச்சு. அந்த எல்லோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா மியான்மர் சைடுங்க. இது பிரிட்ஜே பாதி வந்து பார்த்தீங்கன்னா மியான்மர், பாதி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா. அந்த ஒயிட் கலர் ஃபுல்லாக இந்தியா, அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மியான்மர். இந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சுங்க, ஃபுல்லாக இழுத்து மூடிட்டாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிட் முன்னாடி வரைக்கும் உள்ள மக்கள் வந்து இந்த ரோடு வழியாக தான் பாஸ்போர்ட் என்ட்ரி பண்ணி எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கோவிட்க்கு அப்புறம் அந்த இது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே வந்து இராணுவ ஆட்சி நடக்கிறனால மொத்தமாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த சைடு வந்து அடைச்சி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷத்துக்கு மேலே வரும் அந்த அந்த காலத்து பிரிட்ஜுங்க. இந்த ரோடே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பேங்காக் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போகுதுங்க. இந்த வழியாக நம்ம போனோம்னா இன்டர்நேஷ்னல் வழியாக நம்ம கனெக்ட் பண்ணி உள்ளே போய் அங்கே ஒரு ஹைவே இருக்கும். தம்பு ஹைவே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சோம்னா நேராக பேங்காக்கு, மலேசியா, சிங்கப்பூர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகுது. ஆனால் என்ன வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ எங்கே போகிறோம்? இப்போ வந்து இந்த பர்மா இந்தியாவுக்கு பார்டர் இல்லாத இடம். பார்டர் இல்லாத ஓப்பனாக மக்கள் போய்க்கிடுவாங்க அந்த சைடு. ஆனால் இதுதான் மெயினானது. ஓகேங்க, இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா கொஞ்சம் பார்டர் இல்லாத ஏரியா பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம போய்க்கிருக்கோம். இதுவும் ஜாயின் ஆகும். நேராக போனீங்கன்னா பர்மா வரும். பாருங்க அப்படியே இடம்லாம் எப்படி இருக்குது. இங்கே உள்ள பர்மா எருமை மாடுலாம் பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. இதெல்லாம் பர்மா எருமை மாடுங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்குற வீடு ஃபுல்லாமே வந்து பர்மாக்காரங்க. கீழே பாருங்க அந்த சைடில் மலத்தொடர்கள் அதெல்லாம் பர்மா, எல்லாமே பர்மா ஐட்டமா. இவங்களுக்கு எப்படி பர்மாலேருந்து இங்கே வருது? அவங்க நாடு வந்து இப்போ கொஞ்சம் உட்டா புட்டா இருக்குது, அதனால தான் இங்கே ஓடி வந்தது. இவங்க ஃபுல்லாக பர்மாக்காரங்க. இல்லை இந்த ஸ்நாக்ஸ் ஃபுல்லாக எப்படி வருது? இப்போ எங்கள் வைக்கிற ஸ்நாக்ஸ் ஃபுல்லாக பர்மாலேருந்து தான் வருது. அவங்களுக்கு தனியாக ஆள் இருப்பானுங்க, போய் கொண்டு வந்து கொடுப்பானுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்மாவிலேருந்து வர்றதுங்க. இதெல்லாம் சைனீஸ் இது மாதிரி தெரியுது. ஸ்நாக்ஸ் ஃபுல்லாமே வந்து பர்மாலேருந்து தான் வருது. இவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஏஜென்சி இருக்காங்களாங்க, அங்கேருந்து கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு. இந்த ஸ்நாக்ஸ் ஃபுல்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நம்ம அந்த புளியாங்காய் மாதிரி ஒன்று இருக்குல்ல அந்த இது எல்லாமே நம்மள மாதிரி தான். அந்த கடல மிட்டாய், ஆனால் அந்த அவங்களோட அது இந்த மாதிரி எழுதிருக்கு வர அந்த லாங்குவேஜை பார்த்து தெரியும். எல்லாமே பர்மிஸ் தாங்க. பர்மாவோட ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் ஃபுல்லாமே. இவங்க வந்து பர்மிஸ் தான். ஆனால் வந்துட்டு நம்ம வந்து இந்தியா பார்டரை ஒட்டி இருக்காங்க. நம்ம வந்துட்டு இந்த சைடு வந்து பார்டர் கிடையாது, அதனால் நம்ம உள்ளே வந்துக்கலாம். ஸோ இவங்களோட வீடை பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு. மேலே சொன்ன மாதிரி தகரத்தால் அந்த தேக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தகரத்தால் கட்டியிருக்காங்க. இங்கே கீழே பாருங்களேன், கீழே சரியான பல்லுங்க. ஆனால் அது மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா பலகையை வச்சு இந்த மாதிரி இங்கே அந்த வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சனு, இங்கே சாப்பாடு, இங்கே கடை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு அவங்க தான் சொன்னாங்க பிரிட்ஜை திறந்து பாரு, அந்த மியான்மர்லேருந்து வந்த ஜூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணுவோம் அப்படின்னாங்க. இது ஃபுல்லாக பாருங்களேன், அந்த இது ஃபுல்லாமே வந்து பியரு. அங்கே அந்த மியான்மர்லேருந்து நம்ம ஃபேண்டா இருக்கும் தெரியுமா, அங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நம்ம ஊர் ஃபேண்டா மாதிரி அங்கே இது ஆரஞ்சு ஜூஸு எல்லாமே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த சார்க்குன்னு சொல்லி இது ஒரு எனர்ஜி ட்ரிங்காக என்னன்னு தெரியல, எல்லாமே பாருங்கள் பர்மிஸ் இதில் எழுதியிருக்காங்க. அவங்க கொக்கோ கோலா வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கிடைக்கும். இதில் வந்துட்டு இந்த புளியங்காய் ஜூஸுங்க, ஜூஸே வந்து பார்த்திங்கன்னா புளியங்காய் ஜூஸ்லாம் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி இங்கே பெட்ரோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் பங்க்கில் இருக்குமில்லண்ணே பங்க்கு, அப்படியே இந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க. பங்க்ல இருக்கும், இப்போ கிடைக்க மாட்டேதுல. இப்போ மணிப்பூர் ஸ்டேட்டில் பேன் ஆயிடுச்சா? இப்போ எல்லாமே இந்த மாதிரி தான். அதான் நம்ம இம்பால்லே பார்த்தோம்ல, இப்போ எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க.
एक लीटर कितना रुपये 100. 100 ரூபாய்க்கா 110 ரூபா 110 ரூபாங்க இப்போ வந்து 1 லிட்ரு லோக்கலில் சேல் பண்ணா. ஓகே போமா. மேக்ஸிமம் இந்த சைடு வந்தாங்கன்னா யாருமே இவ்வளோ தூரம் வரமாட்டாங்க, அந்த கேட்டோட போயிடுவாங்க. நம்ம தான் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம போகிறதே வந்து பார்த்திங்கன்னா பர்மா தான். பர்மானே சொல்லலாம்ல இப்போ நம்ம உள்ளே இருக்கிறது. ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன வீடு மாதிரி தெரியுது அந்த பக்கம், அந்த மவுண்டெயின் கீழே அந்த இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது அந்த ஒரு புத்தர் டெம்பிள். அது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பர்மாவோட தம்புன்ற ஒரு இங்கே எப்படி நம்மளுக்கு எப்படி நம்ம இந்தியாவில் மோரேன்ற ஒரு டவுன் இருக்கோ அதே மாதிரி அங்கிட்டுள்ள ஒரு டவுனுங்க அந்த சைடு ஃபுல்லாமே. ஃபுல்லாகவே புறாமே தேக்கு தான் இந்த சைடு ஃபுல்லாமே. வீடு ஃபுல்லாமே அங்கேருந்து பர்மாவிலேருந்து அந்த பிரச்சனைனால நிறைய பேர் ஓடி வந்து இங்கே நிறையா பக்கத்தில் இந்தியா ஒட்டியே நிறைய பேர் வீடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே வந்துட்டு இராணுவ ஆட்சி அந்த ரொம்ப பிரச்சனை போயிட்டுருக்கனால சம்பாதித்துக்கே வழி இல்லாதனால இந்தியா ஒட்டி பார்டரை ஒட்டி நம்ம வீடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்மாக்காரங்க இங்கே இருக்கிற வீடு ஃபுல்லாமே. அந்த சைடு ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேக்கு மரம் தான் எல்லாமே. பர்மா சைடு ஃபுல்லாமே. ஸோ நம்ம இந்த சைடு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த சைடு தெரியுதா எல்லோ கலரு, அது வந்து பார்த்திங்கன்னா மியான்மர் பாதி. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா, அது ஃபுல்லாக மியான்மர். அந்த சைடு ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் இந்த ரிவர் வந்து இந்த சைடு வந்து இந்தியா, அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மியான்மர். ஓகேங்க, நம்ம வந்துட்டு அந்த தெரியுது பார்த்திங்களா, இதுதான் மியான்மர் இந்தியா ஃப்ரெண்ட்ஷிப் பார்டரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகி ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. கோவிட்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மேபி வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நம்ம போகலாம். ஃப்யூச்சரில் அந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் சால்வ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. என்னென்ன இப்போயே நம்ம சொல்ல முடியாது. ஃப்யூச்சரில் திறக்காமல் கூட போகலாம். ஆனால் 5 வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா மக்கள் ஃபுல்லாக இந்த சைடு இந்த வழியாக தான் கிராஸ் ஆகி பார்த்திங்கன்னா மியான்மருக்குள்ளே போயிருந்தாங்க. இந்த ரிவர் ஒட்டியே நம்ம அப்படியே அந்த பார்டர் பிரியுது. இந்த சைடு ஃபுல்லாக அந்த இந்தியா, அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மியான்மர். ஓகே, நம்ம எப்படி இங்கேருந்து கிளம்பி நேராக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். பார்டர்லேருந்து மியான்மர்லேருந்து ஃபாரினர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அவங்க வந்து வெயிட் பண்ணுறதுக்கான ஒரு வெயிட்டிங் சீட் அது போட்டுருக்காங்க வருங்க, வெல்கம் டு இந்தியான்னு சொல்லி. அப்போ ரன்னிங்கில் இருந்தது, இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே. போகலாமா? ஸோ இதாங்க நேஷ்னல் ஹைவே. இந்த போட்டிருக்காங்க வெல்கம் டு ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா மியான்மர் ஃப்ரெண்ட்ஷிப் ரோடுங்க. ஸோ அந்த சைடுலாம் பார்த்திங்கன்னா மியான்மர். நம்ம கரெக்டாக அந்த பார்டர் ரோடில் தான் இருக்கோம். நம்ம பங்களாதேஷில் கூட நிறைய பார்டர் பார்த்தோம். அங்கெல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இல்லீகலாக இமிகிரேட் ஆகுறாங்க. ஆனால் இந்த சைடு வந்து அதிகமாக ஆகுறது இல்லைங்க. அவங்க வந்தாலுமே வந்து பார்டரை ஒட்டி தான் வசிக்கிறாங்க, உள்ளே போகிறதில்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் வந்து பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம பங்களாதேஷ்லாம் பார்த்தோம் எவ்வளோ பெருசு இல்லை. இதெல்லாம் பாருங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து அதிகமாக அவங்க உள்ளே வந்தாலுமே பார்டர் ஒட்டியே வசிச்சுக்கிறாங்க, ரொம்பலாம் உள்ளேலாம் போகிறதில்ல. அதனால தான் இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, நம்ம தமிழ் மக்களாக இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு சுடுகாடு இருக்கணும்ல, அந்த சுடுகாடுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். லோக்கல் குக்கி இனத்தாருக்கும் அந்த காலத்தில் நம்ம தமிழ் மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வந்திருக்கு. ஏன்னா நம்ம புதுசாக வந்து இங்கே வந்து நம்ம செட்டில் ஆகிருக்கோம்ல, அவங்க ஆல்ரெடி இருந்தவங்களுக்கும் நம்மளுக்கும் சண்டை வந்து அதில் செத்து போன 4 பேரோட சமாதியை தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. நம்ம தமிழ் மக்களுக்காக உயிர் விட்ட 4 பேரோட சமாதி இதாங்க. இது வந்துட்டு வருஷத்தில் ஏதோ ஒரு நாளில் வந்துட்டு, நான் எந்த நாள்னு தெரியல, நான் மென்ஷன் பண்ணுறேன். அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மெழுகு திரியெல்லாம் வச்சு பூவலையெல்லாம் வச்சு இவங்களை பார்த்திங்கன்னா வணங்குவாங்க. இதெல்லாம் வந்துட்டு மோரே தம்மு பச்சாருங்க. அந்த தம்முலேருந்து வந்தவங்க தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கடை அதிகமாக வச்சுருக்காங்க. எல்லாமே பர்மாக்காரங்க தான் இங்கே இருக்கிறவங்களாம் கடை வச்சுருக்கிறவங்களாம். இப்போ நம்ம பார்க்குறதுலாம் வந்துட்டு இந்த பர்மாக்காரங்க நடத்தக்கூடிய மார்க்கெட்டுங்க. ஸோ அங்கே பார்டர்லேருந்து கிராஸ் பண்ணி அவங்க வந்து நம்ம ஏரியா பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா கடை போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து பர்மா பொருளுங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த பாக்கெட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வருங்க இதெல்லாம் என்னதுன்னே தெரியல. அந்த சைனீஸில் இது இருக்குது. ये क्या है? ये वाला नो क्या है? मिठाई அது என்னன்னு தெரியல. வாங்க
எல்லாமே அந்த சாக்லேட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சைனீஸ் ப்ராடக்ட். இவங்க ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வந்து சேல் பண்ண. இதெல்லாம் வந்து பர்மாலேருந்து சைனாலேருந்து இப்படி வர்றது. ஃபுல்லாக சாப்பாடு கடை, மீன் கடை, காய்கறி கடை, இந்த மாதிரி தான் ஃபுல்லாக. கவுனி அரிசி இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லிங்க. பச்சரிசி தான் அதிகமாக இங்கே சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம பார்க்குறதாங்க பர்மாவோட காசுங்க. இந்த 10,000 இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் 200 அப்புறம் வந்துட்டு இந்த 5000 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா 100 இதுதான் வந்து பர்மாவோட காசு. அவங்க காசு 500 நம்ம காசுக்கு வந்து 20 தான் வருது. இவங்க கொண்டு போகிறாங்க வருங்க. இந்த தேக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்மா தேக்குங்க. கென்போ இவங்களோட அந்த வண்டியோட நேமே வந்து கென்போ. எல்லாம் பர்மா வண்டி. நம்பர் பிளேட்டே இருக்காதுங்க இதில் டிஸ்கில் இருக்குப்பா. இது எவ்வளோண்ணா ரேட் வரும் அந்த வண்டி? 1 லட்ச ரூபாய் அது. ஸோ இங்கே உள்ள வண்டிக்கெலாம் பொதுவாக நம்பர் பிளேட்டை யூஸ் பண்ணுறது இல்லைங்க. எந்த வண்டிக்குமே லோக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்களா, இதெல்லாம் வந்து பர்மாவோட வண்டி. அவங்க வண்டி இது, மியான்மர்காரங்க யூஸ் பண்ணுற வண்டி. திரும்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற அந்த மோரே டவுனுக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் நம்மளோட தமிழ் சங்கம். தமிழ் சங்கம்ட்டு இப்போ நேரம் அங்கே போயிட்டோம்னா சரவண எண்ணெய் கடைக்கு தான் போய்கிட்டு. நன்றி மோகன், என்னைய கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா அந்த பர்மா ஏரியா அப்புறம் வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்டர்லாம் காமிச்சிங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நம்ம இந்த மோரே டவுனை விட்டு கிளம்புற நேரம் வந்துருச்சு. நம்ம இங்கேருந்து கிளம்பி நேராக இம்பால் வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போகலாம். அப்படியே இந்த ரூமுக்கு பாய் சொல்லிட்டு, இந்த ஊருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். சரிண்ணே முத்தண்ணே, போயிட்டு வரேன். போயிட்டு அடுத்த வருஷம் வரேன் நான். ஓகே ஓகே, கண்டிப்பாக பார்க்கலாம், மீண்டும் சந்திப்போம். ஓகே, பார்ப்போம்.